ஏ ராமா, என்னை கரன்னு நினைக்காதே, வாலின்னு நினைக்காதே, மாரீச்சன் நினைக்காதே, கபந்தன்னு நினைக்காதே, சுலபமா கொல்ல முடியாது. கும்பகர்ணன் வந்திருக்கேன், ஒரு கை பாருங்க. கோர யுத்தம் பண்றான். பகவான் பார்த்தாரு, இனி இவனை ரொம்ப நாய் வைக்கப்படாதுன்னு சொல்லிட்டு வாயுயமாதாய ததோவராஸ்திரம் ராம பிரஜிக்ஷேபனிஷாச்சராய சமுத்கரம் தேன ஜகான பாகு சகிருத்த பாகு துமுலம் அநாதா. வலதுகையாலே முத்கரங்கிறதான அஸ்திரத்தை எடுத்து எல்லாரையும் அடிக்கிறான். அந்த வலதுகையை வாயுவை தெய்வமாக கொண்டதான அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி வலதுகையை இதோடு வெட்டி எறிவிட்டார் கும்பகர்ணனுக்கு சுவாமி. இந்த கை போய் விழுந்த இடத்துல ஒரு 200 குரங்குகள் மேல விழுந்து அது அதுக்கு கையெல்லாம் மூட்டு விட்டு நழுவி போய் எல்லாம் கீழே விழுந்து. தம்சிங் அவன் என்ன பண்ணா, மறுபடியும் இடது கையில ஒரு பெரிய சால விருட்சம்னு ஒரு மரம், அதை எடுத்துக்கிட்டு ஓடி வரான் கும்பகர். சமாபதந்தம் சகசால விருட்சம் சமுஜதம் பன்னகபோக கல்பம் இந்திராஸ்திரயுக்தேன ஜகான ராம பாணேன ஜாம்பூனத சித்ரிதேன. இந்திரனை தெய்வதமாக கொண்டதான பானத்தினாலே ஐந்திராஸ்திரத்தினாலே இடது கையும் வெட்டி எறிஞ்சிட்டார். 2 கையும் போயிடுச்சு கும்பகர்ணனுக்கு. இந்த கை போய் ஒரு பக்கத்தில் விழுந்தது. அங்கேயும் சில மரங்கள் மட்டைகள்லாம் சேதப்பட்டு முறிஞ்சு கீழே விழுந்து ஆன்னு கத்திக்கிட்டு ஓடி வராங்க ராமர் மேல விழத்துக்காக. அர்த்தச்சந்திரம்னு 2 பானங்களை ஏக்க காலத்தில் போட்டார். கும்பகர்ணனுடைய 2 முழங்காலையும் வெட்டி அப்படியே கீழே தள்ளிவிட்டார். 2 காலும் வெட்டிவிட்டு அது போய் ஒரு பக்கத்துல 4 திக்கிலையும் போய் கர்ன்னு ஒரு சத்தம் ஒன்று போட்டு குகைக்குள்ளதான் சத்தமா. இந்த கால் எங்கேயோ பறந்து போடுது, இந்த கால் ஒரு பக்கம், அந்த கால் ஒரு பக்கம், ஒரு சத்தம். எல்லாரும் நிமிந்து பார்த்தா கும்பகர்ணனுடைய காலு ராமபாணத்தில் அடிபட்ட வேகத்துல சத்தம் போட்டு விறுவிறுக்க எங்கேயோ போய் வருகிறார். காலும் போய் கையும் போயிடுச்சு கும்பகர்ணனுக்கு. இருந்தாலும் நானும் ஓடி வந்தான். ராமச்சந்திரமூர்த்தி 2 பானங்களாக அடிச்சார், மின்னுட்டான். ராமான் இன்னும் அடுத்த பானத்தினாலே என்ன கொள்ளுடுமே வைக்காதே, உன்னை ஒரே ஒரு வரம் கேட்கிறேன், அதை மட்டும் குழுன்னு கேட்டான். நான் சண்டைக்கு வந்தேன், இப்ப என்ன கொண்டு போறேன். நான் இறந்து போனதுக்கு அப்புறம் லங்கையில இருக்கிறவா எல்லாரையும் இந்திரஜித்தை அனுப்புவான், அவன் போயிடுவான். இன்னும் அங்கங்க மிச்ச மீதி இருக்கிறவங்க எல்லாம் உங்கள்கிட்ட சண்டைக்கு அனுப்ப போறான். எங்க அண்ணா ராவணன் எல்லாரும் போயிடுவா. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கடைசியா எங்க அண்ணா ராவணன் உங்கள்கிட்ட சண்டைக்கு வர போறான். ராமா, ஒன்னு ஜெயிக்க போறோங்கிற எண்ணத்துல வரப்போறது இல்லை. அவன் தானும் இறந்து கூட போறோங்கிற எண்ணத்துல வருவன். அப்ப வரோது ஒரு எண்ணத்தோட வரான். அவனுக்கு என்ன எண்ணம் தெரியுமா, நம்ம கும்பல்ல எல்லாரும் போயாச்சு, ஒத்தனும் மிச்சம் இருக்கப்படாது. ஒரு பையன் மிச்சம் இருக்கான், விபீஷணன் ஒரு பையன் எதிரி சைடில் சேர்ந்துக்கிண்டு போனோடனே ராமனோட நாம் சண்டை போடுறது இருக்கட்டும், விபீஷணனை கொன்னுட்டு அப்புறம் நாம போயிடணும்னு பேசிக்கிட்டு இருக்கான் அடிக்கடி அவன். ஆகையினாலே நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும். தம்பி நினைங்கி தவிரான் தகவில்லான். அவனுக்கு கூட பிறந்த தம்பிங்கிறதான அபிப்பிராயமே இல்லை. நம்பி இவன் தனிக்கானிற் கொல்லு விரி நல்கானால் விபீஷணனை பார்த்தானியானால் ராவணன் அவனை கொல்லணும்னு நினைச்சது. ஆகையினாலே ராமா, நீங்கள் ஒண்ணு பண்ணணும், என் தம்பி விபீஷணனை எப்படியாவது உயிரோட காப்பாற்றி பண்ணு. உங்க 3 பேர் சொல்றேன், உங்க 3 பேருக்குள்ள ஒருத்தர் அவனை தனியா விட்டுறாங்க, 6வது ஒருத்தர் அவனை பந்தோபஸ்தா பார்த்துருங்க. கும்பியைத்தான், உன்னைத்தான், ஹனுமனைத்தான் எம்பி பிரியாதிருக்காருளியான் வேண்டினு. நீயோ உன் தம்பி லட்சுமணனோ இல்ல ஆஞ்சநேயனோ, உங்க 3 பேருக்குள்ள 6வது ஒருத்தம் பந்தோபஸ்தா என் தம்பி விபீஷணனை ராவணன் சாரோடின்னு பார்த்துங்க. அவனை கொண்டுடுவான். ஜாக்கிரதே ஜாக்கிரதே, நீ இனிமே என்ன வைக்காதே, கொண்டுடுவோம். ராமச்சந்திரமூர்த்தி பார்த்தார், ஐந்திராஸ்திரத்தை எடுத்தார். கும்பகர்ணனுடையதான சிரசு அப்படியே சதன் மகாபர்வதகும் கூட்ட சன்னிபம் விவருத்ததுஷ்டம் சலச்சாரு குண்டலம் சகர்த்த ரக்ஷோதிபதேஸ்வர சதா எதைவ விருத்தஸ்ய புரா புரந்தர. விருத்ராசுரனுடையதான தலையை இந்திரன் எப்படி வெட்டி எரிஞ்சானோ அப்படி ராமபாணமானது கும்பகர்ணனுடையதான கழுத்தை அப்படியே செதிச்சு லங்கையில கொண்ட போட்டுதான். டவுனுக்குள்ள
கோபுரத்தில் போய் ஊற்றி பொத்துன்னு நடு ரோட்டில் போய் விழுந்து இந்த சரீரத்தை தூக்கி சமுத்திரத்தை தூக்கி எரிஞ்சு கும்பகர்ண வதமாச்சு. தேவதையெல்லாம் புஷ்ப வருஷம் வருஷிச்சான். ராமச்சந்திரமூர்த்தியை கொண்டாடினார். தூத்தன் ஓடினான் ராவணங்கிட்ட. கும்பகர்ணன் இறந்து போட்டான்னு தெரிவிச்சான். ராவணன் அப்படியே கீழே விழுந்து பிறந்தா கதறி மழக்கு. ஏ கும்பகர்ணா, இனிமே ஒன்று நான் எங்கடா பார்க்க போறேன், எனக்கு வலதுகை போயிடுச்சுரா, இனிமே எனக்கு தைரியம் சொல்றதுக்கும் ஒத்துரும் இல்லைடா. என்மயா தார்மிக ஸ்ரீமானி சனிரஸ்தோ விபீஷண. உத்தமமான தம்பி, தர்மங்கள் எல்லாம் எடுத்து சொல்ற தம்பியை நான் நாட்டை விட்டு விரட்டி விட்டேன். ஏ கும்பகர்ணா, நான் என்ன பண்ணுவேன்னு கீழே வந்து ரொம்ப கதறேன். அதுக்கப்புறம் நாளைய தினத்துல இருந்து இந்த வார்த்தை பேச போறேன். கல்யாணோல்லாசசீமா கலயது குஷலம் காபி காருண்யசீமா காச்சித் சாகேததாமா பவகஹனகதி க்ளாந்தி ஹாரி பிரணாமா சௌந்தர்யஹ்ரீணகாமா திருதஜனகசுதா சாதரா பங்கதாமா திக்ஷு பிரக்யாத பூமா திவிஷதவினுதா தேவதா ராமநாமா. சாதுக்களான பெரியோர்களே, மகத் சந்நிதி இது. பேசப்படும் விஷயம் சர்வலோக சரண்யனான சக்கரவர்த்தி திருமகனுடைய வைபவம். அதை பேசுவது என்பது அதுக்கு என்று இட்டு பிறந்த பெரியோர்கள் பேச வேண்டிய விஷயம். அது பாதுகா சகஸ்திரத்தில் தேசிகன் சொன்னார், ஸ்ருத பிரஜா சம்பன் மகித மகிமானஹ கதி கதி ஸ்துவந்தி த்வாம் சந்தஸ்ருதி குஹர கண்டூஹர கிரஹாம் அகம் ஸ்வல்பஸ்தத்வததிக பகுஜல்பாமி ததபி ஸ்வதாயத்தம் ரங்கட்சிதி ரமண பாதாவனிவிது. லோகத்துல ஸ்ருதி காதுக்கு இன்பமாக பேசக்கூடியவர்கள், புருஷார்த்த நயமாக பேசக்கூடிய பெரியோர்கள் சில பேர் இருக்கிறார்கள். அவர்கள் பேச வேண்டும். சதுஷ்டயமாக இருக்கக்கூடிய புருஷார்த்தங்களுடைய வைபவங்களை அடியேன் பிரபதிகளாக இருக்கக்கூடிய சின்மதியோர்கள் பேசுவது என்பதும் தேவரீருடைய அனுகிரகம்தான். அது இருந்தால்தான் பேச முடியும் என்று பெரியோர்கள் பணித்துள்ளார்கள். அது மாதிரி ஸ்ரீமத் ராமாயண பிரவச்சனம் நடக்கிறது. நல்ல பரம விக்கியாத்தராக இருக்கக்கூடிய நம் பாகவதவர்கள் உபன்னிசிக்கிறார்கள். அதையெல்லாம் கேட்டு இன்புறுகிறோம். ஸ்ரீமத் ராமாயணம் எத்தனையோ பேர் சொல்லி கேட்கிறோம். இன்று இதை கேட்கக்கூடிய தருணத்தில் நமக்கெல்லாம் ஒரு அல்பரசிகனாக இருக்கக்கூடியவனுக்கு என்ன தோன்றுகிறது? தயாசதகத்தில் பிரார்த்தித்தார், ஹே பகவானுடைய வெங்கடாச்சலபதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனுடைய தயே, உனக்கு லோகத்தில் இருக்கக்கூடிய ஜந்துக்களினுடைய கதி எப்படி எங்கெங்க சஞ்சரிக்கிறான்னு உனக்கு தெரியும். உன்னுடைய தயை என்று சொல்லக்கூடியது ஒரு பெரிய பல மாதிரி இருந்து உன்னுடைய பரம கருணையினால் லோகத்துல கண்ணாப்பினான்னு சஞ்சரிக்கக்கூடிய வியக்திகள் எல்லாம் பகவானுடைய கட்டாட்சத்திற்கு பாத்திரபூதனாக ஆக வேண்டும் என்பதற்கு நீ கெட்டியா போட்டு அவனை இழுத்து பகவானுடைய கட்டாட்சம் அந்த ரே விடக்கூடிய இடத்திலே கொண்டு வந்து அவனை ஆக்கிவித்து எம்பெருமானுடைய கட்டாட்சத்துக்கு அவன் பாத்திரபூதனாகும்படி நீ செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அது மாதிரி அந்த கட்டாட்சத்திற்கு அகப்பட்டவர்கள் தான் இங்கு வந்து ஆடியன்ஸாக இருந்து கேட்க சுகிருதம் பண்ணவர்கள் என்று ரசிக்கக்கூடிய அளவில் இருக்கிறது. எத்தனையோ இன்று கேட்காதவர்கள் எல்லாம், அதுவும் நம் பாகவதர்கள் சொல்லக்கூடிய உபன்யாசத்தை கேட்காதவர்களுக்கெல்லாம் அந்த பகவத் கட்டாட்சத்திற்கு பாத்திரபூதர்களாக ஆகக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இல்லாது போய்விட்டது. என்ன காரணம் என்று கேட்டால், கேவலம் ஸ்துதியாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது அனுபவத்தின் மேலில் பேசக்கூடிய பேச்சாகும். உலகத்திலே ஒரு இடத்தில் நல்ல ஞானம் இருக்கும், எக்ஸ்பிரஷன் என்று சொல்வார்களே அது இருக்காது. நல்ல சங்கீதம் இருக்கும், ஸ்லோகம் வராது. ஸ்லோகம் இருக்கும், சங்கீதம் வராது, தத்துவார்த்தம் வராது. ஒரே போர் அடிக்கிறது என்று சொல்வார்களே அது மாதிரி விஷயத்தை கொட்டிக் கொண்டிருப்பார்கள். அதற்கு வேண்டிய அடிக்கடி அந்த ஹாஸ்ய பிரயுக்தங்களாக இருக்கக்கூடிய சொற்கள் சமயோக்தமாக வந்து விடாது. இது மாதிரி உலகத்திலே ஒன்று இருக்கக்கூடிய இடத்தில் இன்னொன்று இல்லாமல் இருப்பது ரொம்ப சகஜம். இங்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், விஸ்வகுணாதர்சத்தில் ஆச்சாரியனை பற்றி வெங்கடாத்வரி பேசியது மாதிரி, நானாம் நாய பரிஸ்ரமம் கலயதாம் நாஸ்யேவ சாஸ்திரேஷு
சுதீஹி சத்யோரப்யுபயோः தயோர்ன சுலபா சாகிக்ஷிதௌ சாகிதீம் அப்யேதாசு சதீஷு நாஸ்தி விஷயோ நாச்சார பக்தி க்ஷமாம் சாதுர்யஸ்ஸ ச ச தாச்சாலம் வியகேலந்த்யமும். சக்கலவிதமாக இருக்கக்கூடிய சாமர்த்தியமும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தில் பிரகாசிப்பது என்பது அது அவர்களுடைய சுகிருதம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். அதை கேட்டு அனுபவிப்பதற்கு அந்த பகவானுடைய தயை யாராருக்கு அனுகிரகம் செய்திருக்கிறது என்று கேட்டால், இந்த ஸ்ரீமத் ராமாயண பிரவச்சனத்தை கேட்கக்கூடிய ஸ்ரோதாக்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த பகவத் அனுகிரகம் கிட்டிற்று என்று நாம் சொல்லி முடித்துக் கொள்ள வேண்டும். அதோடு ஸ்ரீமத் ராமாயணம் கேட்பதில் என்ன ரசம்? நல்ல சங்கீதம், நல்ல ஸ்லோகம், ஹாஸ்யம் மாத்திரம் என்று ஆழ்வார் சொன்னார் ஒரு இடத்தில், உணங்கல் கட கழுதையுதடாட்டம் கண்டன் பயன் என்று சொன்னார். புழுங்கனல் உணத்தின விற்த்தாந்தம் மாதிரி பையனை பாதுகாக்க வைத்தாள் தாய். அவள் உள்ளே காரியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் பையன் புழுங்கனல்லை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு கழுதை ஒன்று வந்து சேர்ந்தது. அந்த கழுதையானது உணர்த்திருந்த புழுங்கனல்லை சாப்பிட்டு இருக்கிற போது அது உதட்டனுடைய அடிபாகத்தில் இருக்கக்கூடிய அந்த தசையானது ஆடிக்கொண்டிருந்தது. அது ஆடக்கூடிய அந்த விஷயத்தில் ஈடுபட்டு ரொம்ப ரசித்துக் கொண்டிருந்தான் பையன். கழுதையானது புழுங்கனல்லை பூரா சாப்பிட்டு கொடுத்து உணர்த்திருந்த பாயிலையும் பாதி சாப்பிட்டு கொடுத்து. அவர் திரும்பி வந்து கேட்ட பொழுது, என்னப்பா இப்படி விட்டுவிட்டாயே என்று கேட்ட பொழுது அவன் சொல்கிறான், எந்த வஸ்துவாவது இப்படி சாப்பிடக்கூடிய காலத்திலே பிறர் கண்டு ரமிக்கக்கூடிய ஒரு செய்கையை செய்கின்றதா? அதை ரசிக்காமல் புழுங்கனல் போனதை பத்தி வருத்தப்படுகிறியே, இன்னொரு நல் கலத்தை எடுத்து புழிக்கப்படலாம். புழுங்கனல் ஆப்பிடும் இந்த மாதிரி ரசானுபவம் கிடைக்குமா? அதனை ரசிக்க வேண்டாமா என்று கேட்டார். அது மாதிரி லோகத்துல ஏதோ என்னமோ இனிமையாக பேசுகிறார்கள், சங்கீதம் இருக்கு என்று மாத்திரம் இல்லாமல் நாம் ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், பகவான் மனுஸ்மிருதியிலே மனு பேசினார், யமோ வைவஸ்வதோ ராஜாம் யஸ்ஸவைஷ ஹிருதி ஸ்திதஹ தேன சேத விவாதஸ்தே மா கங்காம் மா குருங்கமஹ. பகவானோட அவிவாதம் ஏற்பட வேண்டும். பகவான் உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் தன்னை சேர்ந்தது என்று நினைக்கக்கூடிய காலத்திலே மனுஷன் என்ன செய்கிறான்? தன்னுடைய மனைவியை சேர்ந்தவன் தான், தன்னுடைய பிள்ளையை சேர்ந்தவன் தான், தன்னுடைய சிநேகிதனை சார்ந்தவன் தான் என்று இந்த உலகத்தை சேர்ந்தவனாகவே நினைத்துக் கொண்டு காலத்தை கழிக்கிறான். அப்படி கழிக்கக்கூடாது. பகவான் தன்னை சேர்ந்தவனாக நினைக்கக்கூடிய காலத்தில் ஒவ்வொரு வியக்தியும் பகவானை சேர்ந்தவன் நாம், அவனுடைய தாசபூதன் நாம் என்ற ஒரு நினைவு பிறக்க வேண்டும். இந்த நினைவைத்தான் ஸ்ரீமத் ராமாயணத்தில் என்ற கதையிலே ஆஸ்வாசி நிர்யாகி என்று ராவணனை போக்க பகவான் அவகாசம் கொடுத்தது எதற்கு என்று கேட்டால், புவன சுந்தரனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் முனிக்கணங்கள் எல்லாம் பற்றற்ற தன்மையிலே சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் பார்த்து, ஆடவர் கண்ணில் காண்பரேல் ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் என்று பேசினான் சக்கரவர்த்தி திருமுகர். சக்கரவர்த்தி திருமகனுடைய எழிலுருவை கண்டு மகிழ்ச்சி கணங்கள் எல்லாம் அவனுடைய ரூபத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களெல்லாம் ஏன் பெண்ணாக பிறந்து இவனுக்கு வாழ்க்கைப்பட்டு இவனை அனுபவிக்காது போயினமே என்று வருத்தப்பட்டார்களாம். அப்படி ரூபத்தினுடைய பகவான் லங்கைக்கு ஏன் வந்தான்? சமுத்திரத்துக்கு அணகட்டினவன் இருந்த இடத்திலிருந்தே ஒரு பானத்தினால் ராவணனை கொன்றிருக்கலாம். இருந்தாலும் பகவானுக்கு என்ன எண்ணம்? ராவணனை போன்ற அதமனாக இருக்கக்கூடியவனையும் அவனுடைய மனசை மாற்றி அவனும் பகவத் சரணாரவிந்தத்தில் பிரதிபத்தி செய்து அவனும் உய்ய வேண்டும் என்பதுதான் பகவானுக்கு ஒரு எண்ணம். அது எங்கு தெரிவித்தான் என்றால், எதிவா ராவண ஸ்வயம் என்று பேசினான். வெறும் பேச்சு பேசுபவன் அல்ல ராகவன். எப்பொழுது பேசினாலும் தர்மயுக்தமான பேச்சை பேசக்கூடிய சர்வேஸ்வரன் அவன். எதிவா ராவண ஸ்வயம் என்று பேசிய காலத்திலே விபீஷணனாக இருந்தாலும் சரி, ராவணனாக இருந்தாலும் சரி, அவனுக்கும் நான் அபயம் கொடுப்பேன் என்று சொன்னான். இதை நிரூபணம் செய்வதற்கு பின்னால் கதையிலே சொல்லப் போகிறார்கள். மரணாந்தானி வைராணி நிர்வൃத்தம் பிரயோஜனம் என்று பின்னால் பேசப் போகிறான். என்ன? ராவணனை கொல்ல வேண்டும் என்பது பகவானுக்கு திருவுள்ளம் அல்ல. அவனுக்கு இடம் கொடுத்து பார்ப்போம். ஆஸ்வாசி நிர்யாகி என்றால் அவன் சரீரத்தையும் மனசையும் ஒரு விதமாக தீர்மானம் செய்து கொண்டு வந்து, இவனை நாம் ஜெயிக்க முடியாது, நாம் செய்த காரியமானது அகிருத்தியம் என்று இவன் உணர்வானே. ஆனால் தர்மம் நமக்கு ஒத்தாட்சி செய்யவில்லை, சக்கரவர்த்தி திருமகனுக்குத்தான் ஒத்தாட்சி செய்யும் போலிருக்கிறது. அவனுக்கு நாம் இணங்கி அவனுக்கு வழிபட்டு பிராட்டி அவன் திருவடிவாரத்திலே சமர்ப்பித்து அவனுடைய அனுகிரகத்தை பெற்றால் தான் லங்கைக்கு ராஜாவா இன்னும் கண்டினியூ பண்ணலாம் என்ற ஒரு நினைவு அவனுக்கு பிறக்குமா என்று இடம் கொடுத்து பார்த்தார். அதற்கு அவன் இணங்காது மறுபடியும் போருக்கு வந்தான். எம்பெருமானுடைய கணக்கி அவன் இலக்காகி மாண்டொழிந்தான். அது மாதிரி லோகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வியக்திக்கும் இந்த நினைவை, பகவான் தன்னை சார்ந்தவன், பகவானுக்கு தான் தாசன் என்ற நினைவு பிறப்பதற்கு அநேக விதமான சந்தர்ப்பங்களை கொடுக்கிறான். அதை அனுபவித்து, அதை ரசித்து, அதையெல்லாம் உணர்ந்து ஒவ்வொரு வியக்தியும் பகவானை சார்ந்தவன், அவனுடைய தாசபூதன் நான் என்ற நினைவு பெற்ற ஏற்படுமேயானால் அப்பொழுது லோகம் சுபிக்ஷமாக இருக்கும், தர்மமானது தழைக்கும். தழைத்த தர்மம் நம் எல்லோரையும் ரட்சிக்கும் என்று கூறிக்கொண்டு அடியனுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லாரும் வந்திருந்து
நாளை நாள் உபன்யாசம் இருக்கீங்க. நாளைக்கு கண்டிப்பாக எல்லாரும் வந்து कोटि क्षमा हरे गुरु राजा बोले जय गुरु राजा बोले
தவபதி பிரம ராம ஜெய தவபதி பிரம ராம ஜெய தவபதி பிரம ராம தவபதி பிரம ராம ஜெய தவபதி பிரம ராம ஜெய தவபதி பிரம ராம ஜெய தவபதி பிரம ராம ஜீவன சுகராம சமானுஷ ஜீவன சுகராம Rama Praja Yamanava Santatari Rama Praja Yamanava Santatari Rama Praja Yamanava Samadara Rama Praja Yamanava Samadara Rama Praja Kamakoti Java Kamala Vilojana Kamakoti Kamala Vilojana Kamakoti Kamala Vilojana Kamakoti Kamala Vilojana Shamala Tanujita Jalarajare Shamala Tanujita Jalarajare Shamala Tanujita Sadaka Mukadiga Munigana Valdita Mukadiga Munigana Valdita Mukadiga Munigana Valdita Sanaka Mukadiga Munigana Valdita Manukunatila Kashi Mangaladayaka Manukunatila Kashi Mangaladayaka Hemala Saudaragalama சர்வசக்தனான பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சமுத்திரத்தில் அணையும் கட்டி பரிவாரங்களோட லங்கைக்கும் வந்து எவ்வளவோ நல்ல வார்த்தைகளை சொல்லி எப்படியாவது ராவணனும் சௌக்கியமா இருக்கட்டும்ங்கிற அபிப்பிராயத்தோட தூது அனுப்பியும் ராவணன் கடைசியில் யுத்த வெறியில இறங்க ரெடியா இருக்கேன்னு சொல்ல யுத்தத்தில் இறங்கி முதல் யுத்தத்தில் தோத்து போனான். தம்பி கும்பகர்ணன் ஆரம்பிச்சான். கும்பகர்ணனும் யுத்தத்தில் வந்து கடைசியாய் ஒரே ஒரு வர்ணை கேட்டுக்கிண்டு விபீஷணன் உங்களை வந்து சரணாகிதி பண்ணினா நல்ல காலமா போச்சு. நாளைக்கு எங்க அண்ணா ராவணன் சண்டைக்கு வருவது ஜெயிக்கப்படுறோங்கிற எண்ணத்தோட வரப்போறது இல்லை, நிச்சயமா தானும் கூட போறவங்க வரப்போறான். அதுக்கு முன்னாடி விபீஷண ஒருத்தன் பாக்கி இருக்கவானா அவனை கொல்லுட்டு அப்புறம் நாம போவோம்னு விபீஷண கொல்ற அபிப்பிராயத்தோட வருவான். என் தம்பி விபீஷண நீங்க அவசியம் யாராவது 3 பேருக்குள்ள ஒருத்தர் பந்தோபஸ்தா பார்த்துங்கன்னு கேட்டான். தம்பியானி இறங்கி தவிரான் அத்தகவில்லான் நம்பி இவன் தனி காணிற் கொல்லுமெறி நல்கான் தும்பியைத்தான் உன்னைத்தான்
ஹனுமனித்தான் எம்பி பிரியான் அருளிதியான் வேண்டினே. தாங்களோ தம்பி லட்சுமணனோ அல்லது ஆஞ்சநேயனோ 3 பேருக்குள்ள 6வது ஒருத்தர் பின்னோட இருந்து என் தம்பி விபீஷனை காப்பாற்றி விடுங்க, ராவணன் கையில காமிச்சிடாயன்னு கேட்டுருந்தா கடைசியா ராமபாணத்துக்கு இறையான கும்பகர்ண வதமாச்சு. இது போன கதையோட முடிவு. கும்பகர்ண வதமாச்சு, ராவணன் ரொம்ப கஷ்டப்பட்டான். ததிதம் மாமனு பிராப்தம் விபீஷண வச்ச சுபம் என்மயா தார்மிக ஸ்ரீமானி சனிரஸ்தோ விபீஷண. கடைசி தம்பியா இருந்தாலும் தர்மம் சொல்ற விஷயத்துல மகாமேதாவியவன். அவனை இன்னைக்கு நம்ம அரண்மனையை விட்டு விரட்டினேனோ அன்னைக்கு எனக்கு அனர்த்தம் முடிச்சுதான். அவன் சொன்னத்தையும் கேட்காத நான் வெறி கொண்டு நடத்தினேன். நான் ஒரு சௌக்கியத்தையும் காணலேன். கும்பகர்ணா, இனி ஒன்று நான் எங்க பார்க்க போறேன், எனக்கு வலதுகையே போயிட்டு இன்னைக்கு தைரியமா எனக்கு அண்ணா பயப்படாதேன்னு சொல்றது ஒரு மனுஷன் இல்லையேன்னு கதர்னா. கொஞ்ச நாள் வருத்தப்பட்டு மறுபடியும் ஒரு வேகம் உண்டாச்சு. நராந்தகன் தேவாந்தகன் 2 பேர் மகாவீரர்கள் 2 பேரும் யுத்தத்துக்கு அனுப்பிச்சான். மமோத சைலாரத வாலி நந்தனா நராந்தகம் சம்யதி வானராந்தகம் ஹனுமதா சோபி ஹத சுராந்தக புராந்தகேனேவ யதா புராந்தகன. இந்த தேவாந்தகனை ஆஞ்சநேயர் சம்ஹாரம் பண்ணார். அங்கதன் நராந்தகன்கிறவனை சம்ஹாரம் பண்ணார். உடனே சைட்ல இருந்து மகோதரன் ஒருத்தன் யுத்தத்துக்கு நீதேன நிகதே மகோதரே நீ சம்ஹாரம் பண்ண. மாருதி மதித சிரசி திரிசிரசி திரிசிரசுன்னு 3 தலை அவனுக்கு. ஹனுமான் அவனை சம்ஹாரம் பண்ணார். ரிஷபேண விசசிதே மகாபார்ஷனி சம்ஹாரம் பண்ண. ரிஷபன்னு சைட்ல ரிஷபன் மகாவீரன். சுமித்ரா புத்திரன் சஹதே அதிகாயே, கும்பகர்ணனுடைய புள்ள அதிகாயன்னு மகாவீரன். அவன் சண்டைக்கு வந்தான். அவனை லட்சுமண சுவாமி வாயுவாஸ்திரத்தினால சம்ஹாரம். இந்திரஜித்து உடனே யுத்தத்துக்கு கிளம்பினான். தலைவரெல்லாம் சில பேர் சொல்றதுதான். இந்திரஜித்து யுத்தத்துக்கு கிளம்பினான். அதுக்கப்புறம் ஆகாசத்துல இந்திரஜித்து நேர சண்டை போடுறதில்லைன்னு சங்கல்பமே பண்ணிவிட்டான். முதல்ல இருந்தே நேர சண்டை போடுறதுல மறைஞ்சே நின்று கடைசி வரைக்கும் பார்த்து விடுறதுன்னு ஆகாசத்துல மறைஞ்சு நின்று சண்டை போடுறான். இந்திரஜித் அப்படி சண்டை போடுற காலத்துல ராமச்சந்திரமூர்த்தி தம்பி லட்சுமணனை கூப்பிட்டு 2 பேரும் பேசிக்கிறார். ஆனா இந்த வேலையை சீக்கிரம் தொலைச்சுட்டா தேவையில்லை, இவன் கண்ணில் அப்படாத சண்டை போடுறான், இவனை கண்டுபிடிச்சு கொள்றதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் பண்ணும்னா அவசரப்படாது, அதான் தேடிட்டு இருக்கேன் சுவாமி. இவா 2 பேரும் பேசிக்கிறதுனுடைய ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நான் இங்க ரொம்ப நாள் இருந்தா கொண்டுடுவர்னு தோணிச்சு. பிரம்மாஸ்திரத்தை தூக்கி போட்டான். பிரம்மாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம். பிரம்மாஸ்திரத்தை போட்டு எல்லாரையும் மூர்ச்சியா கெடுத்து. இந்திரஜித்தினுடைய பிரம்மாஸ்திரத்துல ராமலட்சுமணோட சுக்ரீவன் கிரீவன் மகாவீரால் எல்லாரும் மூர்ச்சியா அடிபட்டு கீழே கிடக்கும். எல்லாருக்கும் நல்ல காயம் உடம்பு. விபீஷண சுவாமி ஹனுமார் விபீஷனுடைய மந்திரிகள் 4 பேர். 6 பேரும் ஒரு மாதிரி முழிச்சுக்கிண்டு ராத்திரி நல்ல இருட்டு. இந்திரஜித்து லங்கைக்கு போயிட்டான். வாழலாம் பிரம்மாஸ்திரத்தில் அடிபட்டு விட்டா இன்னுமே எங்கே எழுந்திருக்க போறான்னு போட்டு உடம்புல எலும்பெல்லாம் தெரியுது சில வான்ற வீராளுக்கு அடிச்ச வேகத்துல. ராமலட்சுமணாளுக்கே சரீரத்தில் எலும்பு தெரியுது சில இடத்துல. அப்படி தாரதாரியா அடிச்சிருக்கு. கையில தீபத்தை ஏற்றிக்கிண்டு விபீஷண சுவாமி ஹனுமாரையும் பின்னோட அழைச்சிக்கிண்டு பிரமுகாலா இருக்கிற தலைவர்களுடைய கதி என்னமா இருக்கு பார்ப்போம் அப்படி பார்த்துக்கிட்டே இருட்டுல யுத்தரங்கத்துல. ஜாம்பவான் ஒரு பக்கம் அடிபட்டு கிடக்காரு, குப்புற கிடக்காரு. மூச்சு இருக்கு கழகத்துக்கு அப்படியே மூச்சு. ஆஹா, பெரியவர் வேற என்ன அடிபட்டு கிடக்காரு. இந்த கழவர் ஜாம்பவானுக்கு இருக்காரே நாடு விபீஷணர். அவர் கொஞ்சம் பிரஜையோட தான் இருக்காரு, ஏந்திருக்க முடியல. ஜாம்பவான் அப்படி படுத்துட்டு ஆறுங்களும் விபீஷணரா நீர் பேச்சு குற விபீஷண மாதிரி இருக்கே நீ தர்றான். ஆமா, விபீஷணரே. இவ்வளவு பேர் அடிபட்டு கிடக்காமே இங்க ஆஞ்சநேயன் சௌக்கியமா இருக்கானான்னு கேட்டார். அஞ்சனா சுப்ரஜாயேன
மாதரிஸ்வாஹ அஞ்சனா சுப்ரஜா மாதரிஸ்வாஹ हनुमानी वानरश्रेष्ठ प्राणानि धारयते क्वचित् ஆஞ்சநேயன் சௌக்கியமா இங்க அஞ்சனே பிள்ளை சௌக்கியமா பார்த்தார் விபீஷணர் போய் கிழவரே மகாவீரெல்லாம் அடிபட்டு கிடக்கா அவ சௌக்கியமான்னு நீர் விசாரிக்க காணும் அண்ணன் 2 பேரும் மூர்ச்சியா கிடக்கா நம்ம மகாராஜா சுக்ரீவன் அடிபட்டு கிடக்கான் அவனுக்கு கத்தி என்னமா இருக்குன்னு விசாரிக்க காணும் அவன் குடும்பி 8 குழந்தைகளை பத்துவோம் தாய் தோப்பும் அண்ணன் தம்பி அத்தான் அம்மாஞ்சி எல்லாம் பந்து ஒருத்தங்களை விட்டுட்டு அவன் ஊரை விட்டு வந்திருக்கான் அவன் சேதி என்னன்னு விசாரிக்க காணும் இவன் வெறும் கட்ட பிரம்மச்சாரி இவனை பத்தி பெரிசா விசாரிக்கிறீங்க என்னையா அனுமான் போயிடல அவனா என்னன்னு நீ கைய கொண்டான்னு ஆஞ்சநேயன் சௌக்கியமா இருக்கான் அவனை பெருசா விசாரிக்கிறீரே குழந்தை குட்டிகளோட கூடியவெல்லாம் சௌக்கியமானு விசாரிக்கணும் இப்படி அவனை போய் பெருசா விசாரிக்கலையா இந்த இருக்காது உங்க ஆஞ்சநேயன் இது என்ன அக்கிரமம் இல்லையா இப்படி அனுமான் வசதி பிரம்மச்சாரி விபீஷணா அவனுக்கு தெரியாது எங்க ஆஞ்சநேயன் கை எங்க கொடுத்தாரு ஒரு கையை பிடிச்சிருந்தாரு ஜீவதி வீரே தூ ஹதமப்பியாக தம்பலம் இவன் உயிரோடு இருப்பனையான இந்த சேனை அவ்வளவு இறந்து போனாலும் மறுபடியும் உயிரோடு எழுந்திருக்கும் இறந்து போன சேனைன்னு சொல்லப்படாது அனுமானத்தன் ஜீவதிஷோடு இருப்பனையான சேனையில் உள்ள அவ்வளவு பேர் இறந்தாலும் அவ்வளவு பேரும் உயிரோடு எழுந்திருக்கலாம் ஜீவனோடு இருக்காதுன்னு சந்தோஷப்படலாம் ஹனுமதி உச்சித பிராணே ஆஞ்சநேயன் இல்ல போயிட்டான் ஜீவந்தோ பிமிருத்தாவயம் நாம இவ்வளவு பேரும் உயிரோடு இருந்தாலும் இறந்ததுக்கு சமானம் தான் அனுமான் இல்லையா என்ன காரணம் காரணம் சொல்றேன் பாருங்க ஆஞ்சநேயரே விமோத் பருவதங்கோ அந்த ஓஷதி பருவதம் இருக்கு இந்த இடத்துல அதில் போய் விஷல்யகரணி சந்தானகரணி சஞ்சீவகரணி முத்த சஞ்சீவினி இந்த பச்சை எல்லாம் கொண்டுவாங்க 4 சகல பச்சளை இடமெல்லாம் சொல்லி விஷல்யகரணின்னு சில்லற காயங்களை எல்லாம் ஆற்றும் சந்தானகரணின்னு கை வெட்டுப்பட்டு போயிடுச்சுன்னா அந்த துண்டிச்சு போன கையை மறுபடியும் சேர்த்து ஒண்ணு பண்ணும் சவர்ணகரணின்னு ஒரு பச்சளை பெரிய ரணங்கள் ஆறுனா கூட இப்ப பெரிய ஆபரேஷன் ஆன இடத்துல நமக்கெல்லாம் அந்த தழும்பு மாறாது பெரிய டாக்டர் ஆபரேஷன் பண்ணா கூட ஒரு சமயம் இப்ப ஏதாவது வந்திருக்கோ என்னமோ முந்தியெல்லாம் அந்த வார்னிஷ் அடிச்சா போலயே இருக்கும் அந்த இடம் அதாவது அந்த ஆபரேஷன் ஆன இடம் அந்த பச்சளையை போட்டா உடம்பு கலருக்கு வந்துவிடும் சவர்ணகரணின்னு ஒரு பச்சை சஞ்சீவகரணின்னு ஒரு பச்சை ஜீவனையே கொடுக்கும் இந்த 4 விதமான பச்சளையும் கொண்டு வர சொன்னேன் ஆஞ்சநேயன் உடனே வேகமா போ ஓஷதி பருவதம் போய் சேர்ந்து அந்த பச்சளையெல்லாம் தேடினா அந்த பச்சளை கல்ல ஆப்பிடத மறைவான பார்த்தோடனே மறைய ஆரம்பிச்சுது மலையே பேத்துன்னு வந்துட்டாரு ஆஞ்சநேயன் மலையே பேத்துன்னு வந்து இங்க கொண்டு வச்சார் அவ்வளவு வான்ற வீராலும் எழுந்திருந்தார் இந்த காத்துப்பட்ட இடங்கள்ல இருக்கிற அந்த வான்ற சேனைகள் அவ்வளவு பேரும் கை போனவன் கால் போனவன் உடம்பு உள்ளெல்லாம் நொந்து போனவன் ஜீவன் போனவன் எல்லாரும் உயிரோட எழுந்து எல்லாரும் எழுந்துட்டாலாம் ராவண சைடுல மட்டும் ஒருத்தர் எழுந்திருக்கலைன்னா என்னையா பச்சளை கூட பட்சபாதமா ராவண சைடுல மட்டும் ஏன் எழுந்திருக்கல ஒருத்தர் அங்க 10 பேர் அடிபட்டு கிடக்கலாம் எழுந்திருக்கப்படாதான் மருந்துக்கு பட்சபாதம் கிடையாது இந்த பச்சளையுடைய காற்று பட்டடத்துல அடிபட்டு விழுந்திருந்தோம் எல்லாரும் எழுந்திருந்தோம் ஆனா ராவண சைடுல மட்டும் ஒத்தனும் அங்க இல்ல அடிபட்டு கிடந்தோம் இங்க எல்லாரும் கீழே இருந்தா எல்லாரும் எழுந்திருந்தோம் பச்சளைக்கு பட்ச மருந்துக்கு பட்சபாதமே கிடையாது விரோதி வேண்டியவனே கிடையாது ராவணன் ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தான்
தனக்கு கௌரவமா இருக்கிறதுக்காக யதா பிரபுதி லங்காயாம் யுத்தந்தே சர்வராட்சசாக ததா பிரபுதி மானார்த்தம் ஆக்ஞயா ராவணஸ்ய யுத்தம் ஆரம்பிச்ச தேதியிலேருந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று ஓபன் பண்ணியிருந்தான். ஒரு 500 பேர் அதுக்கு ஆளை போட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, எந்த சமயம் நாம் சண்டை போடுற இடத்துல நம்ம சைடு சேனை நிற்கிற இடத்துல யார் தேர்ட் பார்ட்டி வந்து பார்த்தாலும் ஒருத்தனாவது அங்கே அடிபட்டு கீழே கிடக்கான், ராவண சைடில் ஒருத்தன் அடிபட்டாங்கிறதே பேப்பரில் வரப்படாது. இதுக்காக அங்கே 6 ஒருத்தர் 2 பேர் அடிபட்டு விழுந்தானோ இல்லையோ அவனை காலவாரி எடுத்து ஜலத்தில் விட்டு விடுவோம் சமுத்திரத்தில். சதா பிரவൃத்தி லங்காயாம் ஆக்ஞயா ராவணசி மானார்த்தம் ஆக்ஞா. இதுக்காக அப்படி வந்து பார்க்குறவாள்லாம் ராமர் சைடுல குரங்குகள் அடிபட்டு கிடக்கும், ராவண சைடில் ஒத்துணும் இருக்க மாட்டேன். என்ன காரணம்னா அப்படி எப்படி அடிபட்டு விழுந்தோடனே அவன் ரமிக்கலாம் ஏந்திருக்கிறவனா கூட இருப்பான். அதனால அவன் மேலே விட்டு ஜலத்தை விட்டுரும். எப்ப வந்து பார்த்தாலும் ராவண சைடுல கிடையாது சார், ஒருத்தர் கூட அங்க ஒரு காயத்தை காணும், காயத்தோட ஒரு மனுஷனை காணும், எல்லாம் ராமர் சைடுல தோல்வின்னு பேப்பர்ல வரட்டும் இப்படி வெளிப்பாடு பண்ணியிருந்தான். இதனால என்னன்னா அங்க ஒத்தனா 2 பேர் உயிரோட எழுந்துக்கிறதுக்கு வழி இல்லாம தொலைஞ்சு வச்சிருந்தோம். இப்படி வானர சேனைகள் எல்லாரும் எழுந்திருந்தாலும் மறுபடியும் இந்த ஓஷதியினால ஆதி ராத்திரி கையில் அவன் கையில் ஒரு டியூட்டி எடுத்துக்கிட்டு லங்க பூரா பூந்துட்டான் தீய வைக்கிறது. வானர வீராலாம் கையில் ஒரு டியூட்டி எடுத்துக்கிட்டு லங்கைக்குள்ள வீடு வீடா பூந்துட்டாளாம். முழிச்சுக்கிட்டா எல்லாரும் முழிச்சுக்கிண்டு அகம் பல விகிதமைந்தாவ சோனிதாட்சன் விரூபாட்சன் கும்பன் நிகும்பன் எல்லாரும் சண்டைக்கு வந்தா, எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணார். மகராட்சன்னு கரனுடைய பிள்ளை மகாவீரன், அவன் பண்ணி யுத்தம் பண்றான். மகராட்சனை ஆக்னேயாஸ்திரத்தினாலே சுவாமி சம்ஹாரம் பண்ணார். மகராட்சவதம் ஆனதுக்கு அப்புறம் இந்திரஜித்தை தான் கூப்பிட்டார். மர்ச்சுட கூராம மிருத்யுஹிச்சேமன மர்ச்சுட கூராம மிருத்யுஹிச்சேமன மர்ச்சுட கூராம மிருத்யுஹிச்சேமன மாதமு போயலோ மெகரவா மாதமு போயலோ மெகரவா சதர முக குர முனி சம்பரணிவு சத்வர முக குர முனி சம்பரணிவு யுத்த பூமி கே கோரா யுத்த பூமி கே கோரவா சவர முன முனோ சஜிபதி கடில சவர முன முனோ சஜிபதி கடில சாமர்த்தியமே கடமே கரவா சாமர்த்தியமே கடமே மாயா சீதா அனிதானி கரணாதரணி பாபி மாயா சீதா அனிதானி கரணாதரணி பாபி दिशे खड्गे दावी सर्वादि दिशे खड्गे कवि समक्ष शिरकारी यज्ञ कवि समक्ष साधु जी மாயா சீதையை தேர்ல வச்சுக்கிட்டு வேறண்ட கோட்டை வாதில் அனுமானுக்கு எதிர்க்க வந்து சீதையோட நிற்கிறான். அனுமான் ஏரோள சேனைகளோட கையில் ஒரு மலையை ஒன்று தூக்கிக்கிண்டு இவனோட சண்டை போடுறதுக்காக ஓடி வர்றார். ஓடி வர்ற போது இந்த மாயா சீதையை தேர்ல உட்காந்து வச்சுட்டான். இடது கையினாலே அந்த தலைமை அந்த முடியை பிடிச்சிட்டு இருக்கான் கூந்தல் சீத்தையுடைய தலையை. அந்த மாயா சீத்தையும் வாஸ்துவான சீத்தை மாதிரி கதறான்.
பாப்பி என் தலையை விட்டாதா என்ன ராமத்தை கொண்டு விட்டுடுறான்னு வாஸ்துவான சீத்தை கதறாரே கதை பார்த்தார் ஹனுமான். அரே துராத்மன், இது மாதிரி அக்கிரமம் பண்ணாது, மகாசூரனுக்கு லட்சணம் இல்லை. ஒரு பொம்மநாட்டியை கொல்லலாகாது, ஒரு யசஸ்ஸு குறையும். நரகத்தை அடையவே மகாவீரனுக்கு லட்சணம் இல்லடா, விட்டுடுறா ராமபத்தினி, நரகத்தில் போய் விடுவேன், அநியாயமா போயிடுவேன். ஹனுமார் கெஞ்சரார், நகந்தவியா ஸ்திரியச்சேதி எத்ரவீஷி பிளவங்கமா பீடாகரமித்ரானாம் யஸ்யாதி கர்த்தவியமே. ஸ்திரியை கொல்லப்படாதுன்னு சொல்றேன், நம்ம மனசுக்கு எதை முக்கியமா சங்கடத்தை கொடுக்கறதோ அது இல்லாத பண்ணிக்க வேண்டியது அவசியம். இந்த சீதை நிமித்தம் தானே ராமன் லட்சுமணன் நீங்கள்லாம் இவ்வளவு கும்பலா சண்டைக்கு வந்தேன். இப்ப பாரு, இனிமே என்ன பண்ண போறேன்னா சீததாரேன கக்கேனா ஜகான இந்திரஜிதே ஸ்வயம். ஹனுமாருக்கு இதற்கு இந்த மாயா சீத்தையுடைய தலையை வெட்டி தூர இருந்தார். அது ஹோன்னு கதறிச்சு, 2 துண்டா கீழே விழுந்து மூர்ச்சியா விழுந்து விட்டார் ஹனுமான். இதை பார்த்து இறந்திருந்தார். கையில இருந்துதான் அந்த கல் ஒண்ணு வச்சிருந்தார், அதை தூக்கி அந்த கோபத்துல இந்திரஜித்து மேல வீசிட்டார். இந்த கல்லு விழுந்தா நாம போயிடுவோம்னு தேரை விட்டு குதிச்சு ஓடி போயிட்டாங்க. தேர் போயிடுச்சு, நேர நிகும்பிகா யாகம் பண்ண போயிட்டான். இவாளை ஏமாத்துறதுக்காக இவ கலங்கிட்டு இருக்கட்டும், இப்படி சீத்தை போயிட்டான்னு ஒருத்தர் கதறட்டும், இதுக்குள்ள யாகத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம்னு அங்க போயிட்டான் நிகும்பிகைக்கு. இதுக்காகத்தான் அந்த மாயா சீத்தையை வெட்டினதுதான். ஹனுமான் மூர்ச்சி அடைஞ்சி கதறார், என் நிமித்தம் யுத்யாமோ ஹதாசா ஜனகாத்மஜா கிமமர்த்தம் ஹி விஜ்ஞாப்யாராக லாபம் சுல்வீரமேவஜா தௌ யத் பிரதிவிதாஸ்யேதே தத் கரிஷ்யாமஹே வயம். இந்த பரதேவதி பகவான் அடையணும்னு நாம் உயிரையும் உடலையும் துரும்பா மதிச்சு நாம் யுத்தத்தில் இறங்கியிருக்கோமோ, அந்த சீதையை வெட்டிவிட்டான்னு பார்த்து இதை போய் ராமரிடத்துல சொல்லுவோம், சுக்ரீவனிடத்துல சொல்லுவோம், அந்த பெரியவாள்லாம் என்ன தீர்மானம் பண்றாளோ அப்படி பண்ணுவோம். இனிமேல் நாம் எதுக்கு சண்டை போட்டு என்ன சரியாக போறோம்? சீதையை மகாபாபி வெட்டிவிட்டானே, இனிமேல் நாம் என்ன சண்டை போட்டு எதுக்காக சண்டை போடுறோம்? இன்னும் ஹனுமான் வருத்தப்பட்டு ஓடி வர ஒரே கும்பலா ராமர்கிட்ட வரவும், என்ன இது பிரபு அநியாயம் பண்ணிவிட்டான்னாரு. என்னடான்னார், சீதையை வெட்டிவிட்டான் இந்திரஜித்து, என் கண்ணால பார்த்தேன். ஆறா சொன்னான்னா சொல்லவாது, நானே பார்த்துட்டு நான் சகிக்கல. சுவாமி அவ்வளோதான் ஜானகின்னார். அவரு முடிச்சாரு. லக்ஷ்மண சுவாமி கீழே வந்து கேட்டார். நான் அன்னைக்கே சொன்னேன்னு, பித்ருவாக்கியமாவது பரிபாலனமாவது தர்மமாவது நியாயமாவது ஒன்றும் உலகத்தில் கிடையாதுன்னு நான் அன்னைக்கே உங்கள்கிட்ட சொல்லலையே. சில குடும்பத்தில் இப்படி சில பேர் இருப்பான், பணம் பணம் பணம்னு கொஞ்சம் சிரமம் வருவது ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லுவேன். லக்ஷ்மணர் அந்த கோஷ்டியில் சேர்ந்தே இருந்தவர் வருத்தப்படுறார். அண்ணா தர்மம் தர்மம் நேடே, தர்மம் இன்னைக்கு உங்களை காத்துதா. சுபே வர்த்மனி திஷ்டந்தம் ஸ்வாமாரிய விஜிதேந்திரியம் அனர்த்தேபியோ ந சக்னோதி திராத்தும் தர்மோ நிரர்த்தகா பூதானாம் ஸ்தாவராணாஞ்ச ஜங்கமானாம் ச தரிசனம் யதாஸ்தி ந ததா தர்மஹ தேன நாஸ்தி இதி மே மதிஹி. தர்மம் தர்மம் தர்மம்னு சொன்னாலே சுபே வத்மனி திஷ்ட. தர்மங்கிற ஒன்று இருக்குமே, ஆனா அந்த தர்மம் இன்னைக்கு உங்களை காப்பாற்ற வேண்டாமா? அதர்மம் தர்மம் பண்றவங்களுக்கு க்ஷேமம் உண்டுன்னு சொல்றது, தர்மம் பண்றவங்களுக்கு சௌக்கியத்தை காணுது. அதர்மம் பண்றவங்க வேணா போடுவோன்னு சொல்றாளே, அதர்மம் பண்ற ராவனும் சௌக்கியமா இருக்கானே. எங்கெங்க தர்மம் இருக்கோ இந்த சௌக்கியத்தை காணும், எங்கெங்க அதர்மம் இருக்கோ அங்க கஷ்டத்தையும் காணும். பிரத்யுதா அன்னையும் வேற வெத்திரேக்கம் வேற. எங்க அக்கிரமம் இருக்கோ அங்க சௌக்கியம் வேற, எங்க தர்மம் இருக்கோ அங்க கஷ்டம் வேற. அன்னை வியாப்தி வெத்திரேக வியாப்தி ரெண்டுலையும் தர்மத்துக்கு இடத்தையே காணணும் தான். எத்தனை தர்ம, எங்கெங்க தர்மம் இருக்கோ அங்க சௌக்கியத்தை சௌக்கியமா இருக்க வேண்டாமோ? அதர்மங்கிறது ஒண்ணு இருக்குமே, ஏன்னா ராமன் கஷ்டப்பட வேண்டாம். பூதானாம் ஸ்தாவராணாம் ச ஜங்கமானாம் ச தரிசனம். தர்மங்கிறது ஒண்ணு கண்ணுக்கே எனக்கு தெரியல, என்னால் தர்மத்தை நான் நம்பல. என்னோட ஒரு மரம் நன்னா வளருது, ஒரு பட்சி நன்னா இருக்கு, ஒரு மாடு நன்னா இருக்கு, ஒரு குதிரை நன்னா இருக்கு, இதெல்லாம் என்ன தர்மம் பண்ணி சௌக்கியமா இருக்கு? அதனால சௌக்கியப்படுறதுக்கு தர்மம் காரணம்னு எனக்கு தோணல. இதெல்லாம் கோபத்துல பேசுற பேச்சு, ரொம்ப யோஜனை பண்ணாத பேச்சுல சேர்ந்தது இல்லையா? தர்மத்தை புண்ணியத்தை பண்ணி தான் மாடும் சௌக்கியமா இருக்கு. புண்ணியத்தை பண்ணி தான் சில ஆற்றுல நிறைய வைக்க போடுற ஆற்றுல போய் மாடு நிற்கிறது.
பாபத்தை பண்ண மாடு வைக்க போற எட்டி பார்த்துக்கிட்டு இழைச்சி போயிட்டே இருக்கு தெற்க. அதனால அதுகள்ட்டையும் பாபம் புண்ணியம் இருக்கு, மரத்துக்கு கூட பாபம் புண்ணியம் இருக்கு. சீக்கிரம் வெட்டிப்படுறான், ஒரு இது ஏறுறது, அதுல அந்த ஒரு இறை விழறது, அதுக்கு போஷாக்கு குறைச்சலா இருக்கு, அதுக்கு சில சீக்குகள்லாம் வருது, எல்லாம் இருக்கு, இல்லாம இல்லை. அதனால தர்மங்கிறது ஒண்ணு இல்லைன்னு நினைக்க, அப்படியே இருக்குமே. ஆனா அது பௌருஷத்தை அவலம்பிச்சுதான் இருக்கும். அது இன்னொன்னுடைய ஒத்தாசையா வச்சுக்கிட்டு தான் அது அந்த காரியத்தை பண்றதா இருக்கணும். அதுக்கு அப்படி ஒரு ஒத்தாசைன்னு பார்க்கறது பணத்தினுடைய ஒத்தாசை தான் அதுக்கு அவசியம் வேணுமே எனக்கு தோன்றது. நீங்க என்னைக்கு பணத்துக்கு ஆதாரமா உள்ள ராஜ்யத்தை விட்டாலோ அன்னைக்கு தர்மத்தை நீங்க கைகொண்டேன்னு நான் நினைக்கிறேன். பணம் இருந்தா தான் எல்லா சௌக்கியம், நல்ல காரியத்தை பண்ண முடியும், சௌக்கியத்தை அடைய முடியும். பணம் இருக்கிற இடத்துல தர்மம் வந்து உட்காருன்னு தோன்றது எனக்கு. பணம் இல்லை, ஒருத்தரும் லட்சியம் பண்ண மாட்டான், ஒரு காரியம் நல்ல காரியம் பண்ண முடியாது. அர்த்தோ ஹி லோக்யஸ்யார்த்தாஸ்தஸ்ய மித்ராணி யஸ்யார்த்தாஸ்தஸ்ய பாந்தவாः யஸ்யார்த்தாத் ஸ்வபுமான் லோகே யஸ்யார்த்தாத் சஜ பண்டிதः. பணம் இருந்தது ஐர்வாள் உள்ளவர் இல்லை, யாரும் உங்க சமயம் பிள்ளைங்கிறானே நல்ல வச்சு உளருவோம், அதை கேட்காங்க. நீங்க பணம் இருக்கும், அவன் ஏதாவது உலருவான், அதுக்கு இவன் டீக்கா எழுதுவான். அவன் சொல்றாரு அப்படி நினைக்காங்க, அதுக்கு இப்படியாக்கம் அர்த்தம் இப்படியாக்கம் அர்த்தம் இவன் கொடுக்க போது அர்த்தம் சொல்லுவான். வித்வான் சொல்லியிருப்பார், அது என்ன உலர்றதுன்னு அதை விட்டுட்டு போயிடும். இது காரணம் என்னன்னா அர்த்தோ இலோகே புருஷஸ்ய பந்து. பணம் இருந்தா தான் எல்லாம் என்ன பித்ருவச்சன பாலனமோ பலமோ சங்கேரனேரோ பித்ருவச்சன பாலனமோ பலமோ சங்கேரனேரோ பதிதராட்சு சுருச்சர ராஜஜனம் பனேபுடு மதுதேக யபி மதிலேக ஜபின மதிலாக்ய மோன மதிலேக ஜபின மதிலாக்ய மோன மரகசீலாகாய மர்ஜதிதேரு சிவஜன பாரணமோ பித்ருவச்சன பாலம் பலத்தை அடைஞ்சு விட்டேன். சீதையை கொண்டுட்டான், தர்மவாதம்னா எல்லாம் போய் இப்படி ஒரு கத்திவிட்டு லட்சுமணர் இந்த கோபத்துல அயமனகதமோதித பிரியார்த்தம் ஜனகசுதா நிதனம் நிரீட்ச ருஷா சஹய கஜரதம் சராம்ஷேந்திராம் விஷமிஷிபி வினிபாதயாமி லங்காம். லங்கையிலே ரசகஜ துர்கபதாதீனி சதுரங்க சேனைகள்ல ஒண்ணுமில்லாத ராட்சசால சம்ஹாரம் பண்ணி இந்த ராவணனே அவனுடைய பரிவாரத்தோட சம்ஹாரம் பண்றேன் என்ற இனம் லட்சுமணனுக்கு அந்த கோபம் உண்டாயிருக்கு. அந்த சீதாவதத்திலிருந்து ஏற்பட்ட கோபமானது லங்கையை தடலா அடிச்சுட்டு நான் மரியாதைமாக்கிறேன், கவலைப்படாயங்கோ, ஏந்திருங்கோன்னா உத்திஷ்ட நரசாத்மூலா ஏந்திருங்கோ பிரபு கிம் ஆத்மானம் மகாத்மானோ ஆத்மானம் அவபுத்தியதே. தாங்கள் சர்வேஸ்வரன் இல்லையா, பரமசக்தன் இல்லையா, சர்வசக்தன் இல்லையா, உங்களை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கலான்னு சோகத்தில் போயிருக்கேன், ஏந்திருக்கும். இப்படி அண்ணாவுக்கு தேர்தல் சொல்லிட்டு இருக்கார். கொஞ்சம் கோபப்பட்டு சாதாரணமா குடும்பங்கள்ல ஒரு கஷ்டம் வருவது யாருமே சொல்லுவேன். அதாவது ரொம்ப சாஸ்திரத்தை நல்லா விசாரிச்சா தான் தர்மத்தினுடைய பலனை இப்படியெல்லாம் அனுபவிக்க முடியும்னு சாஸ்திரம் சொல்லவே இல்லை. பிராரப்தத்தை அனுபவிக்கிறது தர்மம் என்ன பண்ணும்? ஆவா பிராரப்தத்தை அனுபவிக்கிற மத்தியில தர்மம் வந்து ஒன்னையும் பண்ணிவிடாது. தான் இன்னைக்கு நது தர்மோபசம்ஹாரம் அதர்ம பல சம்ஹிதம் ததேவ பலமன்வேதி தர்மசாத். ஆஞ்சநேயர் சொல்வது ஏராள தர்மத்தை பண்ணியிருந்தா கூட அதர்ம பலத்தை ஒருத்தன் அனுபவிக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த தர்ம பலம் வந்து இதை தடுத்து விடாது. அது பிராரப்தம் எது வருதோ அதை அனுபவிச்சுதான். அன்னைக்கே லட்சுமணன் சொன்னார், வசிஷ்டருக்கு 100 பிள்ளைகள் ஒரே நாளில் போச்சுன்னு சொன்னவர் நீ கோச்சிக்கிறார், தர்மமே கிடையாது. அது குடும்பம் அந்த பணத்துக்கு தகராறு சிரமம் வரும்போது சில பேர் உதறி பேசி விடுவோம் அந்த கோபத்தில். அதுதான் காண்பிக்கிறார். லோகத்தில் சகஜ மனுஷ சுபாவத்தில் சேர்ந்தது நான் பேசுறதுன்னு காமிக்கிறார் இங்கே லட்சுமணர். வேற ஒன்று சுவாமி இதுக்கு ஆர்குமெண்ட் உண்டு. இந்த இடத்துல இவனோட நான் பேசிட்டு வேணான்னு பேசாம இருப்பார். இந்த சமயம் விபீஷண சுவாமி வந்து சேர்ந்தார். அவர் தெற்கு கோட்டை வாசல்ல இல்லை. நிக்ஷிப்பிய குல்மானி ஸ்வஸ்தானே தத்ராகச்சதி விபீஷணா. விபீஷணர் வந்தார். பிரபோ இது என்னது? சீதை போயிட்டா விபீஷணன். ஆறு சொன்னா உங்களுக்கு? ஆஞ்சநேயனுக்கு ஒத்திரியும் கேட்க வேண்டாம், சீத்தை சௌக்கியமா இருக்கு. இந்திரஜித்து மாயாவி உங்களை எல்லாம் மாயா சீத்தையை வெட்டி நாம அழட்டும், நாம ஒரு மாதிரி கண்ண தொடச்சி வருத்தப்படுறதுக்குள்ள யாகத்தை நிக்கும்பிலைங்கிற யாகத்தை பண்ணி யாகத்திலிருந்து ஒரு தேரு குதிரை அஸ்திர சஸ்திரங்கள் வில்லு
இதோட அவன் புறப்பட்டானியானா அவனை ஜெயிக்கவே முடியாது. இந்த யாகம் நடத்த போயிருக்கான்.